நேத்து சீமான் அண்ணன் கொடுத்த பிரஸ் மீட்டை பார்த்திருப்பீங்க. அதாவது எதுக்கு நான் அந்த பிரஸ் மீட்டு, முந்தா நாள் வந்து பொன்ராஜ்னு அவருங்க அதை தன்னைத்தானே ஒரு மேதாவின்னு நினைச்சுக்கிட்டு அவன் வந்து தாவேக்கா பெண்கள் எல்லாரையும் விபச்சாரிகள்னு அவ்வளவு ஒரு பப்ளிக் மேடையில ஏதோ ஒரு பொண்ணு தவறுதலா அந்த வார்த்தை விட்டதுக்கு இவன் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி எல்லாருமே விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பொன்ராஜ்ங்கிற பையன். இவன் வந்து ஏன் அப்ப நான் வந்து கேட்கிறேன், பெரியார் மேடையில ஒரு பொண்ணு எனக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு, இந்நேரம் நான் வந்து பெரியார் உயிரோட இருந்ததுன்னா நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாளே, அப்ப பெரியாரிஸ்ட் எல்லாருமே விபச்சாரிகள்னு சொல்லலாமா? சொல்லலாமா? முதல்ல அப்ப என்ன அறிவு? ஒரு பொண்ணு பண்ண தவறுக்கு எல்லாரையும் நீ சொல்லுவியா? அந்த பொண்ணு மன்னிப்பும் கேட்டுருச்சு. சரி, இப்ப இத வந்து சீமான் அண்ணன்ட்ட நேத்து கேக்குறாங்க, இந்த மாதிரி சீமான் அண்ணன்ட்ட வந்து இந்த பொன்ராஜ் அவர்கள் வந்து பண்ணது தப்பா, மன்னிப்பு கேட்கணுமான்னு. இல்ல, மன்னிப்பு கேட்க தேவையில்ல, வந்து எல்லாருக்கும் இது என்ன ஓடிக்கிட்டு இருக்கான், அந்த எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அண்ணன் சொல்றாப்ல சீமான் அண்ணன். எல்லாருக்கும் இந்த எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குதான் அவர் சொல்லிட்டாரு. அது வந்து பெண்கள் எல்லாரும் ஏனே விஜயை மட்டுமே பேசுறீங்க, திமுக பத்தி பேச மாட்டீங்களான்னு கேட்டாங்களே, அதுல இருந்து அந்த எண்ணம் உதயமாயிருச்சா உங்களுக்கும்? எப்படி அந்த வார்த்தை சொல்ல முடியும்? அது இதுல வந்து அஜித் ரசிகர்களையும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களையும் கோத்து விடுறாராம். ஒரு ஃபேக் ஐடி, அவங்க கட்சி மேடையில ஒரு பெண், முக்கிய பொறுப்புல இருக்க பெண் 10 ஐடி ஓபன் பண்ணுங்க, ஃபேக் ஐடி 20 ஐடி ஓபன் பண்ணுங்க, என்ன வேணாலும் கழுவி ஊத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண ஃபேக் ஐடியில வந்து அவதூறா வர்ற விஜய் பெண்களை பத்தி வர்றது, அந்த மாதிரி அவதூறா வர்றதை எடுத்துக்கிட்டு பேசுறாருங்க சீமான் அண்ணன். எவ்வளவு வந்து அப்பாவியா இருப்பாருன்னு, அப்பாவியா நடிக்கிறாருன்னு பாருங்க. சரி, அப்ப நீங்க வந்து அஜித்த மலையாளின்னு நீங்க மேடையில பேசலையா? சாட்டை அவர்கள் நீங்க ரஜினி அவர்களை மேடையில பேசலையா? அப்ப மேடையிலேயே பேசிட்டு இது ஃபேக் ஐடியில பேசுறது, ஃபேக் ஐடியில பேசுனதை வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா அப்படின்னு போய் நிக்கிறீங்க. அது கூட பரவாயில்ல, உங்களுக்கு வந்து வன்மம், உங்களுக்கு வந்து விஜய் வந்தனால இப்படி அந்த இடம் போச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை, ஆதங்கம் இருக்கலாம், அதுக்கு தெரியுது. அதுக்காக இவ்வளவு மோசமா இறங்கி போவீங்களா? பொன்ராஜுக்கு ஆதரவு கொடுக்குற அளவுக்கு அப்படியே தமிழக மக்கள் பண்ணாங்க. பெண்கள் 8% விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டுதானே வந்தீங்க. உங்களோட போக்கஸ் முழுக்க முழுக்க டிஎம்கே மட்டும்தாங்க. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, முன்னாடி ஓடுறவரை பாப்பீங்களா? பின்னாடி ஒருத்தவர் வருவாரு, அவர் எப்படி வந்து சேர மாட்டாருன்னு தெரியும், அவரையே நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்களா? இப்ப இதான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு வெற்றி பெற தேவையில்லை, நமக்கு வெற்றி பெறணும். இந்த எலெக்ஷன்ல நம்ம தான் வெற்றி பெறுவோம். தமிழக வெற்றி கழகம் வெல்லும், கான்பிடென்டா இருங்க.